ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஆடிப்பூரம் 2024 வழிபட வேண்டிய நேரமும் குழந்தை வர வேண்டி செய்யக்கூடிய பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அம்மன் உலக உயிர்களை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவதரித்த தினம்தான் இந்த ஆடிப்பூரம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததாக சொல்லப்படுது. ஆடிப்புறத்தன்று விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் அன்று கோவில்களில் பிரசாதமாக தருகின்ற வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டாலும் திருமண வரமும் குழந்தை வரமும் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோட வழிபடுறவங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடியது இந்த ஆடிப்பூர விரதம் பூஜை. திருமணம் குழந்தை வரம் மட்டும் இல்லாமல் குடும்ப நலனுக்காகவும் பக்தர்கள் ஆடிப்பூர தினத்தில் வேண்டிக்கிட்டு வழிபடுவாங்க. இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுது. ஆடிப்பூரத்தன்று அம்மனை எந்த முறையில் வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்யணும், எந்த முறையில் பூஜை செஞ்சால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று தான் இந்த ஆடிப்பூரம். இது அன்னை உமாதேவி மற்றும் ஆண்டாள் நாச்சியாருடைய அவதாரம் நாளாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் அம்மனை விரதமிருந்து வழிபட்டா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இந்த நாளில் அனைத்து அம்மன் கோவில்கள்லையும் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து பக்தர்கள் வழிபடுகின்ற வழக்கம் இருக்குது. சில கோவில்களில் அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழாவும் ஆடிப்புறத்தன்று நடத்தப்படுது. இந்த ஆண்டு ஆடிப்பூரம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை வருது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:42 ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது. அன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால காலை 7:30 மணி 9 மணி வரைக்கும் யமகண்ட நேரமும் பகல் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தில் ராகு காலமும் இருக்குது. அதனால் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு அம்மனுக்குரிய வழிபாட்டினை நம்ம மேற்கொள்ளலாம். ஆடிப்பூரம் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுத்து நம்மளுடைய வேண்டுதலை சொல்லி நம்ம வழிபடலாம். திருமணம் குழந்தை வரம் வேண்டுறவங்க வீட்லேயே எளிமையான முறையில் வழிபடுறதுனால அம்பிகையுடைய அருள் கிடைக்கும். வீட்டில் ஒரு மணப்பலகையை கிழக்கு மேற்காக போட்டுட்டு அதுக்கு மேலே மாக்கோலம் போட்டு சிவப்பு நிற துணி இருந்துச்சுன்னா விரிச்சிக்கலாம். சிவப்பு துணி இல்லை அப்படின்னா மாக்கோலமிட்டு அப்படியே கூட நம்ம வச்சிடலாம். அந்த மணப்பலகையில் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மனுடைய படத்தை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அலங்காரம் செய்துக்கலாம். அம்மன் படத்துக்கு முன்னாடி வளைகாப்பிற்கு சீர் வைக்கிற மாதிரி சந்தனம், குங்குமம், வளையல், அக்ஷதை, பூ ஆகியவற்றை தனித்தனி தட்டுகளில் பரப்பி வச்சுக்கலாம். வளையல்களால் அம்மனுக்கு மாலை போட்டு கட்டலாம். அதுக்கப்புறமா அம்மனுக்குரிய மந்திரங்களில் ஸ்லோகங்களை சொல்லி அம்மனை அந்த மனையில் எழுந்தருள செய்யணும். எதுவும் தெரியாதவங்க அபிராமி அந்தாதி படிக்கலாம். அதுக்கப்புறமா அக்ஷதை, பூ ஆகியவற்றை அம்மனுடைய காடலில் வச்சு வழிபடணும். அம்மனுக்கு ஆரத்தி கரைச்சி திருஷ்டி கழிக்கணும். அந்த அம்மனுடைய படத்தை எடுத்து பூஜை அறையில் எப்போவுமே வைக்கிற இடத்துல வச்சிடலாம். அந்த மனைப்பலையை வீட்டு கூடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து யாருக்கு திருமணம் ஆகணுமோ அல்லது யாருக்கு குழந்தை பிறக்கணுமோ அவங்கள அமர வச்சு அம்மனுக்கு செய்தது போல் நலங்கு வச்சு ஆரத்தி காட்டணும். அக்ஷதை பூக்கள் தூவி அவங்கள வாழ்த்தினதுக்கப்புறமா பெண்களுடைய கைகளில் வளையல்கள் மாட்டி விடணும். அம்மன் அமர்ந்த இடத்துல நாமும் அமர்ந்து இந்த சடங்குகளை செய்துக்கிறதுனால நம்முடைய வேண்டுதல் நிறைவேற நிச்சயம் அம்மன் வந்து அருள் செய்வார். அதுக்கப்புறமா அப்படியே எழுந்து சென்று பூஜை அறையில் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு முன்னாடி விழுந்து வணங்கணும். தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பழம் வச்சு குழந்தை வர வேண்டும் அப்படின்னு பெண்களுடைய முந்தானையில் நிரப்பி பூஜை அறையில் கொண்டு போய் வழிபடலாம். இந்த தேங்காயை அடுத்த நாள் ஏதாவது இனிப்பு செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். காரமான உணவுகள் சமைக்கிறதுக்கும் வழக்கமான உணவு சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. கோவிலில் ஆடிப்புறம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அங்கே குளிக்கிறதுக்கு வசதி இருந்துச்சுன்னா குளிச்சுட்டு ஈரப்புடவையோடு போயிட்டு அங்கே இருக்கிற மரத்தை சுற்றி வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் அணிஞ்சிட்ருக்கிற புடவையில் முந்தானில் இருந்து கொஞ்சம் கிழித்து அதில் ஒரு கல் அல்லது மஞ்சள் கிழங்கு வச்சு அம்மனை நினச்சி அந்த மரத்தில் கட்டி விட்டுட்டு வரலாம். கோவிலில் குளிக்க வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே குளிச்சுட்டு புடவை முந்தானிலிருந்து கொஞ்சம் பகுதி எடுத்துட்டு
இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம். எதுவுமே முடியாதவங்க கோவிலில் விற்கிற தொட்டிலை வாங்கிட்டு அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கோவில் மரத்தில் கட்டிவிடலாம். இது போல் செஞ்சால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அம்மனுடைய அருளை பெறுவோம், ஆன்மீகத்தில் ஈடுபடுவோம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்.